நாட்டில் நிலவும் காலநிலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ள நிலையில் தலைநகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பெரும் குளிருடனான காலநிலை நிலவுகின்றது. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன். மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை அடிக்கடி பெய்வதுடன் வானம் முகில் நிறைந்ததாகவும் காணப்படும். நாட்டின் ஏனைய பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் ஏற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பிராந்தியங்களை பொறுத்தவரையில் மாத்திரை தொடக்கம் அம்மாந்தோட்டை, பொத்திவில், மட்டக்களப்பு, திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும்.